தோழர் மீனலோச்சனி அவர்களும் தோழர் பத்மநாபன் அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு என்னை வந்து அணுகிய போது அவர்கள் கூறியதைப் போல எந்த மறுதளிப்பும் இல்லாமல் உடனடியாக நான் ஒப்புக்கொண்டேன். அவர்கள் என் மீது வைத்திருக்கிற பற்றுதலின் காரணம் என்பதை விட என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நான் அவர்கள் விடுக்கிற அழைப்பு எதுவாக இருந்தாலும் உடனே ஏற்றுக்கொள்வதுண்டு, இசைவளிப்பதுண்டு. அது இளையோர் பாராளுமன்ற நிகழ்வாக இருந்தாலும், இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நலச்சங்கத்தின் 1ஆம் ஆண்டு விழாவாக இருந்தாலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு மனப்பூர்வமான ஏற்பிசைவோடு நான் கலந்து கொள்கிறேன், பங்கேற்கிறேன். அந்த வகையிலே இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த நலச்சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். பல்வேறு நலச்சங்கங்களின் தலைவர்கள் இங்கே எனக்கு முன்னர் உரையாற்றினார்கள். இன்னும் பலர் பேசுவதற்கு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிவோம். ஆனால் நான் வந்ததும் விரைந்து செல்ல வேண்டும், பேச்சாளர்களை கொஞ்சம் குறைத்துக் கொண்டு என்னை பேசுவதற்கு அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையின் ஒரு முக்கியமான நேரத்தில் புதிய மாவட்ட செயலாளர்களை அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நான் வந்து சிக்கியிருக்கிறேன். ஆகவே அந்த நெருக்கடியான மனநிலையில் உங்களோடு நீண்ட நேரம் என்னால் இருக்க இயலாது. எல்லோரும் காலையிலிருந்து முகநூலில் எப்போது நான் வந்து பேசுவேன் என்று காத்திருக்கிறார்கள். மாலை ஆனதும் இரவு வந்ததும் இன்றைக்கு அறிவிக்க வாய்ப்பில்லை என்ற ஏமாற்றத்தோடு எல்லோரும் இருக்கிறார்கள். ஆகவே நான் விரைந்து உங்களிடமிருந்து விடைபெற வேண்டும் என்கிற ஒரு நிலையில் இருக்கிறேன் என்பதை சொன்னேன். என் பெயரை நீங்கள் விழித்து உரையாற்ற அழைத்த போது கூட நான் அது தொடர்பான ஒரு அறிக்கையைத்தான் தட்டச்சு செய்து கொண்டிருந்தேன். அறிவிப்புக்கு முன்னர் ஒரு அறிவிப்பு, நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற அறிவிப்பு. ஏறத்தாழ 234 பொறுப்புகளுக்கு சராசரி 1க்கு 10 என்கிற வீதம் எடுத்துக்கொண்டால் கூட 2340 பேர் விண்ணப்பித்து காத்திருக்கிறார்கள். அதிலே நான் 234 பேரைத்தான் திருப்திப்படுத்த முடியும், மகிழ்ச்சியடைய வைக்க முடியும். எஞ்சிய 2000 பேரும் கட்டாயம் ஏமாறத்தான் போகிறார்கள், என்னை ஏசத்தான் போகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கிடைக்காத ஒரு நபர் என்கிற முறையில் ஒருவருக்கு வழி, எனக்கு 2000 பேருடைய வழியும் வந்து சேரும். அதை நான் இன்னும் சில மணி நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. அமைப்பாய் திரள்வோம் குறித்து தோழர்கள் இங்கே பேசினார்கள். இப்போது நான் உங்களிடையே பேசிக் கொண்டிருப்பதும் கூட அமைப்பு தொடர்பான செய்திதான்.
ஒரு அமைப்பை எப்படி உருவாக்குவது, அந்த அமைப்பை உருவாக்கி வழிநடத்தக்கூடியவர்கள் எவ்வாறு ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருந்து அந்த அமைப்பை வழிநடத்துவது என்பதுதான் தலைமைத்துவம் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான சவால்களுள் ஒன்று. பெரும் சவால் அது. எத்தனையோ அமைப்புகள் அப்படி பல தலைவர்களால் உருவாகி அவ்வளவு அமைப்புகளும் உருப்பெற்று நிலை பெற்று இருந்ததில்லை. அமைப்புகள் உருவாகும். அப்படி உருவாகிற அமைப்புகள் சில மாதங்களில் செயலிழந்து போகும். சில அமைப்புகள் சில ஆண்டுகளில் செயலிழந்து போகும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில அமைப்புகள் தான் வீரியமாக செயல்படும், தொடர்ந்து செயல்படும். ஒரு மிஷன் என்கிற வகையிலே ஒரு பேர் இயக்கமாக திரட்சி பெறும். சரியான ஆளுமைகள் ஓரணியில் திரண்டு ஒரு நலச்சங்கமாக இருந்தாலும் அல்லது ஒரு அரசியல் இயக்கமாக இருந்தாலும் அல்லது கலாச்சாரத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு பண்பாட்டு அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பை முன்னின்று வழிநடத்தக்கூடியவர்கள் தலைமை பண்புள்ளவர்களாக வாய்த்திட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு அமைப்புக்கு கொள்கை, கோட்பாடு என்பது அல்லது இலக்குகள் என்பது முக்கியமானது. அந்த கொள்கை அல்லது கோட்பாடு அல்லது இலக்கு அல்லது கோரிக்கை ஆகியவை எவ்வளவு முக்கியமோ அதை போல அல்லது அதைவிட பல மடங்கு அதை வழிநடத்தக்கூடியவர்களிலேயே இருக்கிற நல்லுறவும் நல்ல இணக்கமும் முக்கியமானது. இல்லை என்றால் உருவான அமைப்பு சில நாட்களிலேயே காணாமல் போகும், சில வாரங்களிலேயே காணாமல் போகும். எவ்வளவு நல்ல நோக்கம் இருந்தாலும், உயரிய கொள்கை இருந்தாலும், அதை ஒருங்கிணைந்து வழிநடத்தக்கூடியவர்களுக்கு இடையிலே ஒரு புரிதல் இல்லை என்றால், இணக்கம் இல்லை என்றால், தொலைநோக்கு பார்வை இல்லை என்றால், தலைமை பண்பு இல்லை என்றால் அது சிதறி போகும். அதைவிடவும் பன்மடங்கு முக்கியமானது அந்த அமைப்பு அல்லது சங்கம் எத்தகைய கட்டமைப்பை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமானது. 14 மாடி கொண்ட வீடுகள் அல்லது அடுக்கு மாடி குடியிருப்புகள் கட்ட வேண்டும் என்றால் அதற்கு எவ்வளவு ஆழம் கீழே தோண்ட வேண்டும், அடித்தளம் அமைக்க வேண்டும் என்பது ஆர்க்கிடெக்சரில் முக்கியமான ஒன்று. பூமிக்கு மேலே 14 அடுக்கு மாடி கட்ட வேண்டும் என்றால் அது எவ்வளவு உயரமோ அந்த உயரத்தில் எவ்வளவு பங்கு ஆழம் கீழே இருக்க வேண்டும், தோண்ட வேண்டும். அப்போதுதான் அந்த 14 அடுக்கு மாடி அசையாமல், சாயாமல், வீழாமல் பல ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் என்பதை முன்கூட்டியே கணக்கு போடுகிற, அந்த கணக்கின் அடிப்படையில் கட்டமைப்பை வரையறை செய்கிற ஆர்க்கிடெக்சர் என்பது முக்கியமானது. அப்படித்தான் ஒரு இயக்கத்திற்கும் கூட. ஒரு இயக்கம் 10 ஆண்டுகள் வரையில் இருக்கக்கூடிய இயக்கமா அல்லது 10 நாட்களில் முடியக்கூடிய இயக்கமா என்பது அது எத்தகைய கட்டமைப்பை கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்துதான். எவ்வளவு ஆழமான அடித்தளத்தை பெற்றிருக்கிறது என்பதை பொறுத்துதான். எத்தகைய வடிவத்தை, அது சதுர வடிவமா, அறுகோண வடிவமா, எண்கோண வடிவமா, மேலே போக போக எப்படி
அது அந்த வடிவமைப்பு மாற வேண்டும், இருக்க வேண்டும். 100 அடிக்கு மேலே போக வேண்டுமானால் அது கோபுர வடிவத்திலே அமைய வேண்டும் என்பதெல்லாம் முன்கூட்டியே தீர்மானிக்கிற போதுதான் அதை கட்டமைக்கவும் முடியும், பாதுகாக்கவும் முடியும், நிலைப்படுத்தவும் முடியும். ஒரு கோவிலை கட்டுவது எப்படி அதனுடைய கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் தருகிறார்களோ அதைப்போல்தான் ஒரு இயக்கத்தை கட்டுவதற்கும் ஒரு கட்டமைப்பு என்பது முக்கியமானது, அதன் வடிவம் என்பது முக்கியமானது. ஏதோ பேருக்கு ஒரு தலைவர், பேருக்கு செயலாளர், ஆட்களை திருப்திப்படுத்துவதற்காக இணை, துணை, கூடுதல் என்று பொறுப்புகள் என்று ஒரு அமைப்பிலே 100 பேர் இருந்தால் 90 பேருக்கு பொறுப்புகளை கொடுத்து எந்த பணியும் செய்யாமல் இருப்பது என்பது ஒரு வகை. அல்லது எந்த அதிகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்காமல் சில பேர் மட்டுமே அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொண்டு அதிகார வெறிபிடித்து ஆதிக்கம் செய்கிறவர்களின் கைகளில் ஒரு அமைப்பு சிக்கிக் கொண்டால் அதனாலும் அமைப்பு சீரழிந்து போகும். அமைப்பை முன்னிறுத்தாமல், கொள்கையை முன்னிறுத்தாமல், கோரிக்கைகளை முன்னிறுத்தாமல், இலக்கை முன்னிறுத்தாமல் தன்னை மட்டுமே முன்னிறுத்தக்கூடியவர்களின் கைகளில் ஒரு அமைப்பு சிக்கிக் கொண்டால் அடுத்த கட்டத்தை நோக்கி அது நகராது, அடுத்த தலைமுறைக்கு நகராது. எனவே இயக்கத்தை அல்லது சங்கத்தை முதலில் யார் உருவாக்குகிறார்களோ அவர்கள் அந்த சங்கம் நெடுங்காலம் இருக்க வேண்டும் அல்லது இந்த கட்சி நீண்ட காலம் தொடர வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு பின்னால் அது சங்கம் இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க கையில் மாட்டிக்கிட்டா முடியுது. நான் 70 வயசு வரல தான் இருப்பேன், அதுவரை இந்த கட்சி இருந்தா போதும், அதுக்கு பிறகு இந்த கட்சி இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்று நினைக்கக்கூடிய ஒரு தன்னல சிந்தனை கொண்டவரிடம் சிக்கிக் கொண்டால் அவ்வளவுதான், அந்த இயக்கம் சிதறி போகும். 33 ஆண்டுகள் தான் இயேசு பெருமான் வாழ்ந்தார். 30 ஆண்டுகள் அவர் எந்த இயக்க பணியையும் அவர் மேற்கொள்ளவில்லை. 30வது வயதிலிருந்து 33வது வயது வரையில் 3 ஆண்டுகள் தான் அவருடைய பொது வாழ்க்கையே. அந்த 3 ஆண்டுகளில் அவர் பேசிய பேச்சுக்கள் அல்லது மக்களிடத்தில் எடுத்துரைத்த போதனைகள் தான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இயேசு பெருமானின் பெயரை உச்சரிக்கக்கூடிய வகையிலே மாறி இருக்கிறது. இன்னும் அது தொடரும். அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் தேர்வு செய்த அந்த 12 சீடர்கள் தான் முக்கியமான காரணம். அதிலே ஒருவன் அவரை காட்டிக் கொடுத்தான். அதற்கும் பதிலாக ஒரு ஆளை உடனே நியமனம் செய்தார்கள். அந்த 12 பேர் எந்த தன்னலமும் இல்லாமல், தனக்கென்று குடும்பம் வேண்டும் என்று கருதாமல், தனக்கு புகழ் வேண்டும் என்று கருதாமல், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், கடல் தாண்டி காடு தாண்டி சென்று உலகம் முழுவதும் சென்று இயேசு பெருமான் நம்மை ரட்சிக்க பிறந்தவர், ரட்சிப்பதற்காக பிறந்தவர், அவருடைய போதனைகள் இவைதான் என்று எடுத்துரைத்து சென்ற இடங்களிலேயே பல பேர் படுகொலை செய்யப்பட்ட நிலையிலும் அவர்கள் அந்தந்த மண்ணுக்கு ஏற்ப அந்தந்த மொழிகளை கற்று அந்த மக்களுக்கு அவற்றை எல்லாம் எடுத்து சொல்லி அவர் போதித்த அனைத்தையும் பைபிள் என்கிற பெயரிலே பல்வேறு சீடர்கள் எழுதி அதை வேதமாக்கி அதை வசனங்களாக ஒவ்வொரு நாளும் எடுத்துரைக்கக்கூடிய வகையில் பரப்பி இருக்கிறார்கள் என்றால் 3 ஆண்டுகளில் அவர் எவ்வளவு பெரிய அடித்தளத்தை அமைத்திருக்கிறார் இயேசு பெருமான் என்பதை எண்ணி பார்க்க வியப்பு மேலிடுகிறது. 3 வருஷம் தான் அவருடைய உழைப்பு. 60 வருஷம் நான் பொது வாழ்க்கையில் இருந்தேன், 90 வருஷம் நான் பொது வாழ்க்கையில் இருந்தேன்னு நம்ம சொல்றோம். ஆனால் அவர் போன பிறகு அந்த பொது வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் இப்படி தோன்றினார்கள். பெரியாருக்கு அப்படி சீடர்கள் பலர் அமைந்ததால் தான் பெரியாருடைய கருத்துக்கள் இப்போது பல இயக்கங்களாக வடிவெடுத்திருக்கின்றன.
விவேகானந்தருடைய சீடர்கள் அவரை பின்பற்றி மக்களுக்கு தன்னலம் கருதாமல் தொண்டு செய்வதால் தான் ராமகிருஷ்ணா மிஷன் இன்றைக்கு வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எண்ணற்ற பல கல்வி நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு அவருடைய போதனைகளை எடுத்துரைக்க பெரியாருக்கு ஒரு மிஷன் உருவானதைப் போல, விவேகானந்தருக்கு ஒரு மிஷன் உருவானதைப் போல அம்பேத்கருக்கு பின்னால் ஒரு மிஷன் உருவாகவில்லை. ஆனால் அவருடைய காலத்தில் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பௌத்தம் என்கிற அடிப்படையிலே ஒரு மிஷனை உருவாக்கி இன்றைக்கு இந்தியாவிலே புதிய பௌத்தத்தை பரப்பி வருகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அரசியல் தளத்தில், சமூக தளத்தில், பண்பாட்டு தளத்தில் இன்னும் விரிவாக அவருடைய கருத்தியல் போய் சேர்ந்திருக்கிறதா என்பது பெரிய கேள்விக்குறி. இன்னும் அவரை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராகவே சுருக்கி பார்க்கிற, அவரை இழிவுபடுத்தி பார்க்கிற, குறைத்து மதிப்பிடுகிற போக்குகளே மேலோங்கி இருக்கிறது. அவருடைய சிந்தனைகள் மக்களிடத்திலே வெகுவாக போய் சேர்ந்திருந்தால் அப்படி அவரை இழிவுபடுத்துகிற நிலை எப்போதே மாறி இருக்கும். அம்பேத்கர் படமும் அம்பேத்கர் பெயரும் எனக்கு பிழைப்பு தரும் என்று கருதுகிற நிலையில் நான் ஒரு இயக்கம் நடத்தினால் அவருடைய சிந்தனைகள் போய் மக்களுக்கு சேராது. வெறுமன அவர் பெயரையும் அவர் படத்தையும் பயன்படுத்துவோர்தான் இங்கே லட்சக்கணக்கில் பெருகி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் இயக்கங்களாக மாறி இருக்கிறார்கள். காலத்தால் அவர்கள் அடித்துச் செல்லப்படுகிறார்கள், காணாமல் போய்விடுகிறார்கள். சனாதன சக்திகளோடு துணையாக போய் நிற்கிறார்கள். இவையெல்லாம் ஏன் நிகழ்கிறது என்றால், புரட்சியாளர் அம்பேத்கரின் உண்மையான அரசியலை, அவர் என்ன சொல்ல வந்தார் என்பதை புரிந்து கொள்ளாத நிலையில் அவர் பெயரையும் அவர் படத்தையும் பயன்படுத்துவதால் மட்டுமே நிகழ்கின்றன. யார் மீதும் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம். நமக்கு நாமே இந்த சுய விமர்சனங்களை செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையிலேயே புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை, கொள்கை, கோட்பாடுகளை நாம் உள்வாங்கி இருக்கிறோமா? அது குறித்து நாம் கலந்துரையாடி இருக்கிறோமா? அதன் ஆழம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முயற்சித்திருக்கிறோமா என்று நம்மை நாமே சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும். மீனாலோச்சனி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது எல்லோரும் கூச்சல் இரைச்சல் போட்டுக் கொண்டிருந்தீர்கள். நான் என்னுடைய அலைபேசியில் தட்டச்சு செய்து கொண்டே அவருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் ஒன்றை சொன்னார், முக்கியமான செய்தி. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அந்த வரிசை சரியானதா என்றால் சரியில்லை. ஆங்கிலத்தில் எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் என்றுதான் இருக்கிறது. எஜுகேட் என்பது கற்பி என்றுதான் பொருளே தவிர கற்றுக்கொள் என்று பொருள் அல்ல. கற்றதை எடுத்துச் சொல் என்றுதான் பொருள். அறிந்ததை பிறருக்கு அறியப்படுத்து என்று சொல். அடிமைகளாய் உழலக்கூடியவனுக்கு அடிமையாய் நீ இருக்கிறாயே, அதிலிருந்து மீண்டு வா என்கிற விழிப்புணர்வை அவர்களுக்கு கற்றுத்தா என்று பொருள். ஆனால் நம்முடைய தோழர்கள் அம்பேத்கர் படிக்க சொன்னார் என்று மட்டும் புரிந்து கொண்டிருக்கிறோம்.
அஜிடேட் என்பது புரட்சிக்கான ஒரு சொல்லாடல் இல்லை, அது கலகத்திற்கான ஒரு சொல்லாடல், எதிர்ப்புக்கான ஒரு சொல்லாடல், போராட்டத்திற்கான ஒரு சொல்லாடல். அது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு மௌனித்திருக்காதே, அடங்கி இருக்காதே, அநீதி என்று அறிந்த பிறகும் நமக்கேன் வம்பு என்று விலகி நிற்காதே, யாராவது குரல் எழுப்புவார்கள் என்று நீ ஊமையாய் இருக்காதே, உரிமை பறிபோகிற இடத்தில், நீதி புதைக்கப்படுகிற இடத்தில் நீ உரத்து பேசு, எதிர்த்து பேசு, போராடு, கலகம் செய் என்றுதான் அதற்கு பொருள். அஜிடேஷன் என்றால் அதற்கு பொருள் அதுதான். நான் மதுரையிலே முதலாக துண்டறிக்கை எழுதுகிற போது அப்படித்தான் எழுதினேன். கற்பி, கலகம் செய், ஒன்று சேர் என்றுதான் எழுதினேன். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய் என்று நான் முன்னோர்கள் இப்படித்தானே சொல்லியிருக்கிறார்கள் என்று அப்படியே பின்பற்றவில்லை. அதேபோல முதலாக பூனா ஒப்பந்தம் குறித்த விமர்சனத்தை 90களின் தொடக்கத்தில் நான் விமர்சித்து சுவரொட்டி அச்சிட்டு ஒட்டினேன். அம்பேத்கரியவாதிகள் எல்லாம் நான் அம்பேத்கரை விமர்சிப்பதாக என்னை விமர்சித்தார்கள், கண்டித்தார்கள். செப்டம்பர் 24 பூனா ஒப்பந்த நாளில் ஒரு சுவரொட்டியை நான் தயாரித்து மதுரையிலே நானே நின்று பேருந்துகளில் ஒட்டினேன். காந்தி செய்த படுகொலை என்று அந்த சுவரொட்டியிலே தலைப்பிட்டேன். அவர் அகிம்சா மூர்த்தி, அவர் எப்படி படுகொலை செய்வார் என்பது ஒரு கேள்வியாக எழும். அப்படி ஒரு கேள்வி எழட்டும் என்பதற்காக அந்த தலைப்பிட்டேன். ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட இந்த மண்ணின் மைந்தர்களின் அரசியல் உரிமைகளை பறிக்கிற ஒரு செயலாக அரங்கேறியதுதான் பூனா ஒப்பந்தம். அது ஒரு பெரிய அநீதி. அதைவிட அதை எளிதாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அது ஒடுக்கப்பட்ட மக்களை படுகொலை செய்த நிகழ்வுக்கு சமம் என்கிற பொருளிலே நான் பதிவு செய்தேன். ஒத்தக்கடையிலே நடைபெற்ற ஒரு நிகழ்விலே பூனா ஒப்பந்தம் குறித்து நான் பேசினேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகுதான் மன உளைச்சலுக்கு ஆளாகி நோய்வாய்ப்பட்டு நலிவுற்று அவர் காலமாக நேர்ந்தது என்ற என் கருத்தை பதிவு செய்தேன். அப்போதெல்லாம் சோசியல் மீடியா கிடையாது. ஆனாலும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் நான் பேசியதை எதிர்த்து பேசினார்கள். பெரியவர் இளைய பெருமாள் அவரிடத்திலே என்னை பற்றி புகாரும் சொன்னார்கள். அவரும் என்னை கண்டித்து ஒரு கூட்டத்திலே பேசினார். போற இடமெல்லாம் நெருப்பு வச்சுக்கிட்டே போறான், நான் தண்ணி ஊற்றிக்கிட்டே போறேன், இந்த தம்பிக்கு தான் வேலை அப்படின்னு நகைச்சுவையாக சொல்லுவது போல் எனக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை ஒரு மேடையிலே நெய்வேலியிலே பேசினார். அதேபோல பெரியவர் சுந்தரராஜன் அவரிடத்திலே போய் இந்த பையன் இப்படி லயோலா கல்லூரியில் பேசிவிட்டான், அரசமைப்பு சட்டத்தை பற்றி ஒரு விமர்சனம் வைத்து விட்டான், அம்பேத்கரை விமர்சிக்கிறான் என்று அவரிடம் சொல்ல, அவர் கிராண்ட் ஓரியன்ட் என்கிற ஹோட்டலில் நடைபெற்ற கூட்டத்தில் என்னை பார்த்ததும் என்ன ஏது என்றெல்லாம் கேட்காமல் வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னா என்று என்னை கடுமையாக வசைப்பாடினார். நான் எதுவுமே சொல்லவில்லை, அமைதியாக இருந்தேன். பிறகு அந்த கூட்டத்தில் பேசும்போது எழுந்து அங்கே என்ன நடந்தது என்பதை விளக்கி சொன்னேன். அதன் பிறகு அவர் என் பக்கம் வந்து என் கையை பிடித்து சாரி தம்பி, சாரி என்று சொன்னார். இது நடந்தது கிராண்ட் ஓரியன்ட் ஹோட்டலிலே. அது நமக்கு முன்னால் இருந்தவர்கள் என்ன சொன்னார்களோ அதையே அப்படியே சொல்லுவது. எல்லோரும் ஜெய்பீம் என்கிறார்கள், எனவே நாமும் ஜெய்பீம் என்போம் என்கிற நிலையில் மட்டுமே நாம் அம்பேத்கரை புரிந்து கொண்டிருக்கிறோம். அம்பேத்கரை ஆழமாக படிக்க வேண்டும்.
ஜெய் பீம் என்பதை சொல்லக்கூடாது என்று நான் கருதவில்லை. ஆனால் இந்த மண்ணுக்கு ஏற்ப முழக்கங்களை மக்களுக்கு நான் முதலில் எழுதினேன். வீர வணக்கம் என்று புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். பாபா சாஹிப் என்று எல்லோரும் சொல்லுவதைப் போல் அழைக்காமல் புரட்சியாளர் என்று அவரை நாம் அடையாளப்படுத்துவோம். ஒற்றை நபராய், தனி நபராய் அவர் இந்த மண்ணில் நிகழ்த்தி இருக்கிற புரட்சி எவராலும் புரிந்து கொள்ள முடியாத புரட்சி. இது நம்மாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் அரசாங்கத்தை எதிர்த்து ஆயுதம் தாங்கி போராட வேண்டும் என்றுதான் மார்க்சிய லெனினியவாதிகள் சிந்திக்கிறார்கள். அண்ணன் பிரபாகரன் அவர்களே அப்படித்தான் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அதை தாண்டியும் நம்மால் புரட்சி செய்ய முடியும் என்று நம்பினார். ஆயுதம் இல்லாமல் புரட்சி செய்ய முடியும் என்று நம்பினார் என்றால், ஆயுதம் தாங்கி படை கட்டியவர்களை விட 1000 மடங்கு வலிமையுள்ளவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆயுதம் இல்லாமல் ஒரு புரட்சியை நிகழ்த்த முடியும் என்று அவர் நம்பினார். அப்படி நிகழ்த்தியும் காட்டியிருக்கிறார். இன்றைக்கு இந்த மண்ணில் ஏற்பட்டிருக்கிற ஒவ்வொரு மாற்றத்திற்கும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளே காரணம். ஒவ்வொரு அங்குல மாற்றத்திற்கும் அவருடைய சிந்தனைகளும் அவருடைய பங்களிப்பும் தான் காரணம். இதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எதிரும் புதிருமான வாத பிரதிவாதங்கள் அனைத்தும் யாரை மையப்படுத்தி நிகழ்கின்றன என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரை மையப்படுத்தி தான் நிகழ்கின்றது. இதை எவனாலும் மறுக்க முடியாது. மதவாதம் சரியா தவறா என்றால் அது அம்பேத்கருடைய அரசியலில் இருந்துதான் புறப்படுகிறது. இந்தியாவினுடைய அரசு மதசார்பற்ற அரசு என்பதை நிறுவியவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்தியாவுக்கு அரச மதம் கூடாது என்பதை உறுதிப்படுத்தியவர் அம்பேத்கர். ஏன்? ரொம்ப சிம்பிள் லாஜிக். எல்லா நாட்டுக்கும் அரச மதம் இருக்கு. இப்ப பிஜேபி காரன் கேட்கறது சரிதானே என்று தோன்றும். பாகிஸ்தானுக்கு ஸ்டேட் ரிலீஜன் உண்டு, ஸ்ரீலங்காவுக்கு ஸ்டேட் ரிலீஜன் உண்டு. இந்தியாவிலே இருந்து பிரிந்த கிழக்கு பாகிஸ்தானாக இருந்து பங்களாதேஷாக மாறிய அந்த தேசத்திற்கு ஸ்டேட் ரிலீஜன் உண்டு. நேபாளுக்கு ஸ்டேட் ரிலீஜன் உண்டு. ஏன் இந்தியாவுக்கு ஸ்டேட் ரிலீஜன் கூடாது? ஆர்எஸ்எஸ் காரன் கேட்கிறான், பிஜேபி கேட்கிறது. இந்தியாவுக்கு ஸ்டேட் ரிலீஜன் கூடாது என்று ஒரு மனிதர் முடிவெடுத்தார். அதுதான் இந்தியாவின் தலை விதியாக மாறியது. ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு தலைவர். ஏனென்றால் இந்தியாவிலே பிற நாடுகளில் இருப்பது போல் ஒரு ஸ்டேட் ரிலீஜன் அரச மதம் உருவானால் அந்த மதம் கட்டாயமாக பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிற இந்து மதமாகத்தான் இருக்க முடியும். அந்த மதம் கான்ஸ்டிடியூஷனலி அரசமைப்பு சட்டத்தின்படி அரச மதமாகிவிட்டால் இந்த பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வை எவனாலும் அசைக்க முடியாது, மாற்ற முடியாது. எந்த புரட்சியையும் ஏற்படுத்த முடியாது. ஆகவே அவருக்கு இருந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபையிலே வாதாடி வெளியிலே நடந்த பல போராட்டங்களை எல்லாம் எதிர்கொண்டு பிரதமர் பொறுப்பிலே இருந்த ஜவஹர்லால் நேருவை தன் கருத்துக்கு இசைய வைத்து சனாதன சக்திதான் நான் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட காந்தியடிகளையும் ஆதரவு தெரிவிக்க வைத்து இந்தியாவுக்கு அரச மதம் இல்லை என்பதை அரசமைப்பு சட்டத்தின் மூலம் உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எவ்வளவு பெரிய செய்தி, எவ்வளவு பெரிய புரட்சி இது. அதனால்தான் ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டுகளாக இந்த சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது. பிஜேபி என்கிற அரசியல் கட்சி இந்த அரசமைப்பு சட்டத்தை போற்றிக்கொண்டே அதை நீர்த்து போக செய்கிற அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் நாம் வெறும் அம்பேத்கர் படத்தையும் அவர் பெயரையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சிறுத்தைகள் அதிலிருந்து மாறுபட்ட இயக்கம். அதனால்தான் பல விமர்சனங்களை
எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிக்கு ஆளாகி வருகிறது. ஆனால் அதை பற்றி ஒருபோதும் சிறுத்தைகள் கவலைப்பட மாட்டோம். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க வேண்டுமானால் சிறுத்தைகள் இயக்கம் முன்னெடுக்கக்கூடிய இதுபோன்ற முயற்சிகளுக்கு உற்ற துணையாக இருப்போம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை இந்த நலச்சங்கம் எடுத்திருக்கிற அடிப்படையில் தான் தோழர் பத்மநாபன் அவர்களாக இருந்தாலும் மீனலோச்சனை அவர்களாக இருந்தாலும் நம்மோடு இணக்கமாக நின்று பயணிக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அந்த வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முதலாம் ஆண்டு விழாவில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.